ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 87வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல ரொம்ப அழகா சொன்னார். எங்கு பார்த்தாலும் பார்த்தவரை சொல்லி அம்பாளோட மொழி எப்படி இருக்கு, இனிமையானதுங்கிறதுக்கு என்ன அழகா சொன்னார். பாலையும் தேனையும் பாகையும் அப்படின்னு சொன்னார். அப்படி சுவை மிகுந்தது, தித்திப்பான பனிமொழி, குளிர்ச்சியான மொழின்னு சொன்னவர். ஏன்னா ஒருத்தரோட மொழியை பற்றி இவ்வளவு தூரம் சொல்லணும்னா அவருக்கு அவகிட்ட பேசி அனுபவம் இருந்தால் தானே நம்மளால். ஆஹா, இல்லை கேட்டிருக்கணும், கேட்டாலோ இல்லை அவகிட்ட நேருக்கு நேர் பேசினாலோ தான் அவளோட குரல் இனிமே. நம்ம ஒரு ரேடியோவில் ஒரு பாடல் கேட்டோம்னா ஆஹா, சுசீலா பி சுசீலா குரலா, டிஎம்எஸ் குரலா, அவா குரலா, ஜானகி குரலா, உடனே எம்எஸ் குரலா, என்ன அழகு, என்ன ரொம்ப கம்பீரமாக, என்ன இனிமையாக இருக்குன்ட்டுலாம் சொல்கிறோம். அப்போது ஒரு மொழியை நம்ம ஒரு அவளுடைய வாக்கு இதை கேட்டால்தான் அவர்களுடைய மொழி இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். இப்போ அபிராமி பட்டருக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அவரோட காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை, ரேடியோ கேட்குறதுக்கோ செல்லு பார்க்குறதுக்கோ இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்பாளை நேரில் தரிசித்து அவளோட பேசியிருக்காருங்கிறது நமக்கு இதுலேருந்து வெளிப்படுறது இல்லையா. அதனால் எப்படி ஒரு இதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும். ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும், யாரோ அந்த பொருள் அப்படிங்கிறது. இல்லை யாராவது அந்த பொருளை பற்றி நம்மள்கிட்ட சொன்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இல்லை நாமளே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. நம்ம அனுபவித்தது அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நம்மளுக்கு என்னதுன்னா அனுபவத்துக்கு வந்த நிலை இவரோடது. ஏன்னா இவர் கேட்டு அனுபவிச்சிருக்காரு. அதனால நம்ம ஒரு இடத்துல யாரோ சொன்னானா அந்த ஹோட்டல் அது நன்னா இருக்குமா, இந்த கடையில் அது நன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாமளே வாங்கிட்டோம்னா இந்த கடையில் வாங்கி இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அனுபவிச்சால்தான் சொல்ல முடியுங்கிறதுனால அவர் பெற்ற அனுபவ ஞானம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அபிராமி பட்டர் அம்பாளோட வாக்கோட இனிமையை கேட்டிருக்கார். அப்படி கேட்டவர் இதில் என்ன சொல்கிறார், அப்படியெல்லாம் எல்லாராலையும் அவளை இது பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறத நம்ம இந்த பாடலில் அனுபவிக்கலாம். எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்னு சொல்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டம் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும், வாக்குக்கும் நினைவுக்கும் மனதிற்கும் எட்டாத இதில் இருக்கக்கூடியவள், அப்பேற்பட்ட வடிவம் கொண்டவள், என்னுடைய கண்ணுக்கும் வினைக்கும், நான் செய்த செயல்கள் வினை அதுதானே, அதற்கெல்லாம் நீ என்ன பண்ற, வெளி நின்றதால், நான் பார்க்கும்படி நீ வெளி நின்றதுனால தான் நான் காட்சி பார்த்துருக்க. அவள் எப்படிப்பட்டவர்னா சொல்றார், விழியால் மதனை அழிக்கும் தலைவர் பரமேஸ்வரன். வெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரித்தவர் இல்லையா. அவர் தவக்கோலத்தில் இருக்கும்போது மன்மதன் பானத்தை விட்டடிச்சான், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விரதத்தை முடிக்கும்படி செய்து அவர் அம்பாளை மனம் முடித்து நீ அவருடைய இடபாகத்தை, ஒரு பாகத்தையே நீ அவர் எப்பேற்பட்ட தவநிலையில் இருந்தவரும் அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்கிறபடி அதையெல்லாம் நீ இது பண்ணி ஒரு பாகத்தையே எடுத்துக்கொண்டவளே அப்படின்னு சொல்ற. இப்போ நாம் இந்த ஃபுல் பாட்டையும் அனுபவிக்கலாம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டா நின் திருமூர்த்தம். அம்பாள் நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவள். ஏன்னா அவர் வெளிக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு காணும் இடமெல்லாம் அவளாகவே தோற்றமளித்தாள். அவள் எப்படியாக பாசம் அங்குசம்னு 5 மலர் அம்புகள் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி காட்சி தந்தான்னு சொன்னவர். அப்போ அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடியவள். அவள் எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றிற்கும் உள்ளும் நிறைந்து இருக்கக்கூடியவள். அதனால உள் கடந்தும் இருக்கக்கூடியவள், உள்ளியும் இருக்கக்கூடியவள் இல்லையா.
ஏன்னா நம்ம திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அப்படின்னு சொன்னார். இதை இப்படி சுட்டி காட்ட முடியாது, இப்படித்தான் இருப்பார் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர். அப்பதான் வந்தார். இந்த புறவி மேல திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் சொல்லியிருப்பார், புறவி மேல வந்தார்னு. சுட்டுதற்கு அரிய ஜோதி சுருதி வாம் புறவியோடு மட்டவிழ் தாரினான் முன் தோன்றும்னு திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் அவரை சொல்லியிருப்பார். அப்ப சுட்டிக்காட்ட எளிதான பொருளாகவும் சுட்டிக்காட்ட முடியாத பொருளாகவும் இருக்கக்கூடியவர் இறைவர். தைத்திரி உபனிஷத்துல யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகங்கிற, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு சொல்றோம். மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல. விஷ்ணு புராணத்துல கூட நீங்க ஒண்ணு கவனிச்சேன்னா, பிரகலாதன் நரசிம்மனை அம்பாளா சொல்லுவார், ஈஸ்வரியை வணங்குகிறேன்னு சொல்லுவார். யாதீத கோச்சரா வாச்சா மனசாம் சூவிசேஷனா ஞானி ஞான பரிச்சேத்யா வந்தேதாமி ஸ்வரீம் பராம் அப்படின்னா ஒரு ஈஸ்வரியா சொல்றார். யார? விஷ்ணுவ. நரசிம்மனி ஈஸ்வரின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்பர் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என எழுதி காட்ட ஒணாதே அப்படின்னு சொல்லிட்டார். இவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியுமா அப்படின்னு. வள்ளல் பெருமான் உரை கடந்த திருவருள் பேரொளி வடிவு அப்படின்னு சொல்றார். ஒவ்வொருத்தரும் இதுலயும் எப்படி சொல்றா பாருங்க. வாசித்தும் காண ஒண்ணாதது, பூசித்து கூட ஒண்ணாதது, வாய்விட்டு பேச ஒண்ணாததுன்னு அருணகிரியார் திருப்புகழ்ல சொல்வார். இப்போ ஒருத்தனுக்கு அறிவு நிறைய இருக்கு, அவனுக்கு அறிவு குறைவா இருக்குன்னா இவ்வளவு அறிவு இருக்கு இவ்வளவு அறிவு குறைவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளால காமிக்க முடியுமா? அப்போ அறிவுக்கே அறிவாக இருக்கக்கூடிய இறைவன், அவரை உணர முடியுமே தவிர்த்து அவரை பற்றி உரைத்து நம்மளால சொல்லவே முடியாது. இப்படித்தான். அதனால மொழி, அந்த வாக்கு, நினைவு, நம்மளுடைய மனசு, ஆகவே மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத மூர்த்தம் அன்னை அபிராமின்னு சொல்ற. என் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால்னு சொல்ற. அப்பேற்பட்ட இதை என்ன சொல்றார், வாக்குக்கும் நினைவுக்கும் எட்டாத உன்னுடைய திருமூர்த்தம் என்னுடைய கண்களுக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் எளிதாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஏன்னா வெளி நின்றதால்னு சொல்றார். கொஞ்சம் நிறைய நான் தான் அப்படின்னு ஒரு ஆணவத்தோட இருந்தா ஆண்டவன் கிட்டக்க கூட வரமாட்டான். ஆனால் பக்தி செய்தால் ரொம்ப எளிமையா அவரை ஆட்கொள்ளலாம். அதனால தான் நம்ம மனசுக்குள்ள அம்புட்டு அழுக்க வச்சுட்டு இருந்தோம்னா இறைவன் உள்ள வருவாரா? சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும். ஒரு கண்ணாடியில தூசி படைஞ்சா லேசா வாயால ஊதினா போகும், இல்லாட்டக்க ஒரு துணி வச்சு தொடச்சா போகும், இல்லாட்டக்க இன்னொரு என்ன பண்ணணும், அப்படியே அழுத்தி தேய்க்கணும். லேசா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா போகும், இல்லாட்டக்க துணியை வச்சு அழுத்தி வச்சா. அந்த மாதிரி எத்தனை வழுதோட அழுக்கு நம்ம மனசுல படிஞ்சிருக்கு. அதனால எண்ணற்ற பிறவிகளில் ஒட்டிய அழுக்குகள். அப்போ நம்ம எவ்வளவு விளக்கம் சொல்லணும் அபிராமி அப்படி பார்க்கணும்னா நம்ம எப்படி பண்ணணும்? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அபிராமி அன்னை எப்படி அவருக்கு அபிராமி பட்டருக்கும் மட்டும் கண்களுக்கும் செயல்களுக்கும் வெளிப்பட்டவனாக இருந்தாள் அப்படின்னா அதெல்லாம் பொய், அவர் பாட்டு சொல்றாரு அப்படின்பா. அதெல்லாம் ரொம்ப அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருவாளோ அப்படின்ட்டுலாம் எத்தனை பேர் நம்பிக்கையற்றவர்கள்லாம் இருக்கா இல்லையா? ஆனா இறைவனை பத்தி தெரிஞ்சவாளே கொஞ்சம் சம்சயமா அப்படிலாம் ஒண்ணு இருக்குமா அப்படின்பா. அது ரொம்ப சரியானதே இல்லை. அதனால தான் முழுமையாக இறைவனை நம்புவர்கள்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் இப்போ உள்ள காலத்துல பார்க்கணும். ஏதோ இருக்கார், அப்படியா இருப்பார்ப்பா அப்படின்னு குறையா நம்புவா. இல்லை அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்றவா ரொம்ப ஜாஸ்தி இருப்பா. அப்போ எதனால அப்படி சொல்றா அப்படின்னா, நம்மளுக்கு இறைவன் அப்படி இருந்தாருன்னா கண்ணுக்கு தெரியட்டுமே அப்படின்பா. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண் இல்லாதவனுக்கு சூரியனை பார்க்க முடியாது, ஆனா சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த வெப்பத்தை வச்சு உணர முடியும் இல்லையா? அது மாதிரி உணர்ந்தால் தெரியும் இறைவனை பற்றி. அதனால தான் கண்ணுக்கு கடவுள் தெரியாவிட்டாலும் கருத்திற்குள் கடவுளை உணரணும். அப்படிப்பட்டவன் தான் மனிதன் அப்படிங்கிற. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்குறோம்,
நம்ம ஒரு பாட்டை இப்படி சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலேன்னு சொல்கிறோம். இது போகிறது அது போகிறதுன்னு எல்லாம் இயற்கைன்னு சொல்லலாமா? இயற்கைன்னு சொன்னோம்னா எல்லாவற்றையும் இயற்கைன்னு சொல்லணும். ஒரு பெரிய வானலாக ஒரு கட்டடம் இருக்குது, இது இயற்கைன்னு சொல்ல முடியுமா? அது கட்டிடம் ஒருத்தர் இருக்கான்னு நம்ம அறிவுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி எல்லாமே இயற்கைன்னு சொல்ல முடியாது. அதையும் படைத்தவன் அம்பாள், இறைவன் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதனால தான் எதுனாலும் விஞ்ஞானத்தின் மூலமாக நம்ம எதை வேணால் இது பண்ணலாம், அப்படி ப்ரூவ் பண்ணலாம், இப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா பசுவுக்கு புல்லை போட்டால் பால் தருது. அப்போ பால் அது வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்கிறதுனால எந்த இடத்துலனாலும் பாலை கறக்க முடியுமா? அதோட மடுவில் மட்டும்தான் கறக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் எதுவுமே ஒரு இதில் தான் உணர முடியும் நம்மளால். மனித சக்தியால் இயல முடியுமா இதெல்லாம்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான பாலை அந்த ஸ்தனங்கள் மூலமாக பகவான் அப்படி கொடுத்துருக்க. அந்த குழந்தை பசியாற்றுவதற்காக அதோட ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் அந்த பால் சுரப்பது நின்று விடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் செயற்கையாக பண்ண முடியாது. இப்போ எப்பேற்பட்ட இதனாலும் அதற்கு ஒரு சக்தி, அதுதான் சக்தி தான் இறைவன். எல்லாமே இறைவனால தான். அதனால தான் சூரியன் கிட்டக்க யாராவது போக முடியுமானா அதையும் தாண்டி போயிருக்கான்னு சொல்கிறா. ஏன்னா கம்பராமாயணத்தில் நம்ம பார்க்கணும், இதில் ஜடாயு சம்பாதி. இப்போ சம்பாதி யார் கிட்ட சீதையை தேடி போகும்போது வானரங்கள்கிட்ட கிட்ட தன்னுடைய கதையை சொல்கிற. சூரிய மண்டலத்தையே நான் சுற்றி பார்க்கறதுக்காண்டி நானும் ஜடாயும் சம்பாதியும் நாங்கள் 2 பேரும் போனோம். ஆனால் அவனுக்கு வெப்பம் தாங்காததுனால சம்பாதி என்ன பண்ணுறான்னா, நான் சொல்கிறேன் அதோட நிழல் தந்து அதற்கு அது ரெக்கை இதாகிடக்கூடாதுன்னு இந்த வெக்கை தாக்கிறதுன்னு நான் அது மேலே பறந்ததுனால என்னோட இறக்கையெல்லாம் கருகி கீழே விழுந்ததுனால என்னால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, யாராவது ராமநாமம் சொன்னால் என்னோட இறக்கையெல்லாம் முளைக்கும் அப்படின்னோடனே இந்த வானரங்கள்லாம் சேர்ந்து ராமராம சொல்லிட்டான். ராமராம சொன்னோடனே அவன் சொல்ல 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 அந்த சம்பாதிக்கு அவ்வளவு இறக்கையும் முளைஞ்சு அப்போ சீதை இருக்கிற இடத்த அது பார்த்து சொல்லிட்டு விண்ணை தாண்டி சூரிய மண்டலத்தை தாண்டி பறந்துதான். அப்போ அதுக்கு சூடு தாக்கலையா? ஏன்னா ராம நாமம் சொல்லி வளர்ந்த இறக்கை, அதனால அதுக்கு சூடே இல்லையா? ஆனால் பிரம்மா கொடுத்த போது உள்ள இயற்கையில் படைக்கும் போது உள்ள இறக்கை கருகி போய் விழுந்தது. ராம நாமம் சொல்லி அந்த வளர்ந்த இறக்கை அந்த சூரிய மண்டலத்தை தாண்டியும் அதற்கு பறக்கக்கூடிய சக்தியை கொடுத்தது அப்படின்னு சொல்றார். இதை கம்பராமாயணத்தில் அழகாக சொல்லியிருப்பார் கம்பர். என்றான் அன்னது காண்டும் யாமெனா நின்றார் நின்றுளி நீலவேணியான் நன்றாம் நாமம் நவின்று நல்கினார் வன் தோளான் சிறை வானம் தாயவேன்னு கிக்கிந்தா காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படிப்பட்ட அம்பாளுடைய அந்த இது அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு விழிக்கும் வினைக்கும் வெளி நின்ற நிலை அப்படின்னு சொன்னார். அதனால தான் யார் கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரோட கண்ணில் ரத்தம் கொட்டினோடனே என்ன பண்ணினார்? உடனே அங்கெங்கே ஓடி தன்னோட கண்ணை தோண்டி எடுத்து அப்பி கண்ணை வச்ச. ஆனால் இதை யார் பார்த்தா? அங்கே நித்தியமாக பூசை செய்கிற பூசாரி அது ஒளிஞ்சிருந்து பார்த்ததுக்கப்புறம் சிவபெருமான் சொல்கிறார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ அப்படின்னு சொன்னாராம். அவர் எப்படிப்பட்ட அன்புனால அவன் அதை செஞ்சிருக்கான் அப்படின்னு எடுத்து சொன்னார்னு சொல்ற. நாம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். பிட்டுக்கு மண் சுமந்து வந்தார், எல்லாம் அன்புனால. இதுல ரொம்ப இதா சொல்ல வேண்டியது ஒரு இது என்னன்னா, ராமானுஜரோட சீடர் அனந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் டெய்லி காலம்புரை பூ பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்துவர். ஒரு நாளைக்கு காலம்புரை பண்ணும்போது ஒரு நாகம் அவருடைய கையில் தீண்டிடுறது. ஆனாலும் அதை அவரை ஒன்றுமே நினைக்கல. சுவாமிக்குள்ள பூவை பறித்து மாலையை கட்டுற, போய் மாலை சாத்திரத்துக்கு போகிற. திருவரங்கனுக்கு ரொம்ப இதாக இருக்கான், உங்கள் கையில் நாகம் தீண்டித்தேன்னு. அவர் என்ன பதில் சொன்னாராம்னா, இந்த நாகம் தீண்டி அதனால விடம் ஏறி இருந்தால் நான் உன்னை அந்த வைகுந்தத்தில் கண்டிருப்பேன். அந்த நாகம் தீண்டி இப்போ விடம் ஏறாததுனால இங்கு உன்னை பார்த்து இந்த மலர் மாலையை உனக்கு சாத்துகிறேன்னு சொன்னாராம். அப்போது அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு இது இருக்கணும், விழிக்கும். அப்போ அடியவர்களுடைய உள்ளத்தை இறைவனிடம் பறிவு கொடுத்த அடியவர்களுடைய விழிக்கும் வினைக்கும் அவன் எளிதாவான் இறைவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் விழிக்கும் வினைக்கும்
வெளி நின்றதால்னு அழகா சொன்னார் அபிராமி பட்டர். விழியால் மதனை அழிக்கும் தலைவர். இப்படி விழிக்கும் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தம் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றது. அதனால அபிராமி நீ ரொம்ப இதாக வந்துருவான்னு நினைச்சிடக்கூடாது. எப்படி நம்ம ஒரு பொருள் தேடி வந்தால் உடனே அது ரொம்ப தாழ்ந்தது நினைப்போமா? இல்லை. வாசலில் காய்கறி வரான்னா நமக்கு தேவை இருக்கு, அதை வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிட்றோம். அது ரொம்ப தேவையானது. ஒரு பொருள் தேடி வர்றதுனால அது தாழ்ந்தது இல்லை. இல்லாட்டக்க நாம ஒரு பொருளை தேடி போய் வாங்குறோம்னா அது உயர்ந்ததால் இருந்தால் அதுவும் இல்லை. அப்போ எதையுமே எளிதாக கிடைத்ததால் அதனை எளிதாக நினைக்கக்கூடாது. அப்படி எளிமையாக கிடைத்த அம்பாள், அது சிவபெருமான் கொண்ட அழியா விரதத்தையே உலகம் ஏளனம் செய்யும்படி மாற்றி அமைத்த வல்லமை படைத்தவள் அப்படின்னு சொல்ற. ஏன்னா சிவபெருமானுடைய தவநிலை கதைக்க நம்ம பார்த்தோம். மன்மதன் பானத்தை தொடுத்து அடிக்கிறார், புஷ்ப பானம். அவனை நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சிடுறார். அப்போ அவர் என்ன கோலம்? தவத்தில் இருந்தார் இல்லையா? தவக்கோலத்தில் இருந்து அவர் தட்சிணாமூர்த்தியாக. அப்போ அதனை அன்னை என்ன பண்ணினா, அந்த யோகமூர்த்தியை போகமூர்த்தியாக்கி கல்யாணம் பண்ணிட்டா. அப்போ விரதம் அப்படிங்கிறத அவள் அதை போக்கி, அது ரதம் அப்படின்னா மண்ணில் ஓடுறது, விரதம்னா மனதில் ஓடுவது. இதுதான். இப்போ எண்ணங்கள் மனசோட வலிமை அடக்கி மனதிடம் இருந்தால் அதுதான் விரதம். அதுதான் எண்ணங்கள் சீரானபடியாக இருக்கணும். அதே மாதிரி மனசை நேராக ஒரே நிலையில் செலுத்தணும். அதுதான் விரதம். விரதம் அப்படின்னா அதை என்ன பண்ணினா, சிவபெருமான் இருந்த அந்த விரதத்தை மாற்றி சிவபெருமானை கிரகஸ்தராக ஆக்கினாள் அப்படின்னா, விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே அப்படின்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே சிவபெருமானுடைய தவக்கோலத்தை மாற்றி மணக்கோலத்தை தந்தவள் அம்பாள்னு பார்த்தோம். அம்பாள் தன்னுடைய தவ வலிமையினால இறைவனுடைய திருமேனியில் ஒரு பாதியை வலிய ஆட்கொண்டாள். அது மட்டுமல்ல, ஐயனையே ஆளக்கூடிய பராபரையானாள் அப்படிங்கிறார். இப்போ துறம் நிலை அழியா விரதத்தை அண்டமெல்லாம் படிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆடும் பராபரையேன்னு சொல்றாருன்னா, சம்சாரியா இருப்பவன் சன்னியாசி ஆனாதான் எல்லாரும் ஒன்றே ஆகாம்பா. இதே சன்னியாசி ஆகிறவன் கிரகசன் ஆகிட்டானா எல்லாரும் சிறுமை, என்னடா இது இப்படி ஆகிட்டான் அப்படின்பால. நம்ம மேலோட்டமாக பார்க்குற பொருளாக தெரியுது. சிவபெருமான் தவக்கோலம் கொண்டு யோகமூர்த்தியாக இருந்து விட்டு அன்னையை மணந்து பின் போகமூர்த்தியாக மாறியதுனால உலகமெல்லாம் இதை எள்ளி நகையாடுகிறதா அப்படிங்கிற மாதிரி சாதாரண புலப்படும்படி சொல்லியிருக்கான்னு பார்க்கக்கூடாது. இதில் உள்ள ஒரு பொருள் இருக்கு. இப்படி பரமேஸ்வரன் அன்னையை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உலக தோற்றம் என்பதே இல்லாமல் போயிருக்குங்கிறார். மணிவாசக பெருமான் என்ன சொல்றார், ஏன் இதை எல்லாரும் பழிச்சு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அதில் திருச்சாடல்னு ஒரு இது உண்டு. தென்பால் புகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் புகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண்பால் புகந்தில நேர்பேதாய் இரு நிலத்தோர் பெண்பால் யோகி எய்தி வீடுவா காஞ்சாடலோ அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்பால் உகந்த பெரும் பித்தன்னு உலகினர்லாம் புரியாம எள்ளி நகையாடுறா. பெண்பால் அவன் உகந்தலினால் பேதாய் இருநிலத்தோர் வெண்பால் யோகி எய்துவர்னு ஐயன் திருமணம் செய்து கொண்டதன் அவசியத்தை அழகாக எடுத்து சொல்ற. அதனால தான் எல்லாரும் கண்ணை மூடி தியானம் செய்யறான்னா அப்படியே மனசுக்குள்ள உபாசனாமூர்த்தியை நிறுத்தி தியானம் செய்யற. ஆனால் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக கண்ணை மூடி யாரை தியானம் பண்ணினார்? நாம பகவானை தியானம் பண்றோம்னா அவர் யாரை நோக்கி தியானம் பண்றாருன்னா, நம்ம ஒரு பொருளை நினைச்சு தியானம் பண்றோம்னா சுவாமி பகவானை நினைச்சு பண்றோம். இப்ப அவரே பகவான், அவர் தியான நிலையில் இருக்காருன்னா அவரை விட உயர்ந்தவராக இருக்கணும் இல்லையா? அப்ப அத்தகைய தியானத்துக்குள்ள மூர்த்தம் எது அப்படின்னா அது அன்னை அபிராமிதான்னு சொல்ற. இவரோடு சொல்றது ஏன்னா சிவபெருமானால் ஆராதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அவர் தியானிக்கக்கூடிய உயர் மூர்த்தமாகவும் அபிராமி இருக்கின்றாள்னு இந்த அபிராமி பற்ற சொல்றார். ஏன்னா எரித்தரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில்
அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமேன மீனாட்சி பிள்ளை தமிழ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே இதை நிறைய பார்த்துட்டோம். கவி சக்கரவர்த்தி கூட சீதை இதயத்தில் ராமன் தியான மூர்த்தமாக ஆகினார்னு சொல்றார். பருகிய நோக்கனும் பாசத்தால் பிடித்து ஒருவரை ஒருவம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் அப்படின்னு சொல்றாரு. அதனால சிவபெருமான் காமனை நெற்றிக்கண்ணால் எரித்த அதே நெற்றிக்கண்ணின் நெருப்பு பொறியிலிருந்து தான் முருகப்பெருமானை தோற்றுவித்தார் இல்லையா? அதனால தன்னுடைய பிரம்மச்சரிய அழியா விரதம் அது குறையாமல் இருக்கும்படி செய்தார். நெற்றி பொறியின் மூலமாகத்தான் அன்னையும் என்ன பண்ணினா, உலக உயிர்களைப் போல யோனி மூலமாக கருவுற்று வயிற்றில் சுமந்து முருகனையும் விநாயகரையும் பெறவே இல்லை. அதனால தான் அவள் அழியாத கன்னிகை. அப்புறம் அவர்கள் பால் கொடுத்து ஒரு மாதிரி உண்ணாமுலையாள் எல்லாம் சொல்றோம். வள்ளல் பெருமான் கூட காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சுந்தரி நேய நடின்னு பாடுவேன். காமத்தால திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆடுவான் ஆடிக்காட்டும் தன்மை போல உலக உயிரினங்கள் ஆண் பெண் உறவை பெற்று உய்யும் நோக்கத்துக்காகத்தான் திருமணம் செய்து கொண்டான்னு சொல்றாரு. அதனால யோகியருக்கு யோகியாக போகியருக்கு போகியாக யோகத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றாராம். அதனால தான் அம்பாள் எழில், அவளுடைய எழில் அவர் தன்னையே இழந்தார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த ஆர்யா சதகத்தில் மூகப்பத்து சதியில் அனுபவிச்சிருக்கோம். மூகக்கவி சொல்லியிருக்க ஸ்ருதகம்பா சீமாசம் சிதிவித பரம சிவதைரிய மகிமானம் கலையே பாடலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம் அப்படின்னு ஆர்யா சதகத்தில் 8வது பாடல் அனுபவிச்சிருக்கோம். யோகியாக இருந்தவனை போகியாக மாற்றி திருமணம் செய்து கொண்டது மட்டுமில்லாமல் அவனுடைய உடலிலே ஒரு பாதியே ஆக்கிரமித்து கொண்டு ஆட்சி புரிபவள்னு நம்ம பார்த்தோம். இதனால தான் ஒருவரை பங்கில் உடையான்னு கந்தர் அலங்காரத்தில் பார்க்குறோம். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனேன்னு கந்தர் அலங்காரத்தில் பார்த்தோம். 80வது பாடல் அருணகிரியார் எவ்வளவு அழகா சொன்னார்னு. அதனால தான் எதிர்மலர் தொடுத்த மாறவேள் உடலம் எரிக்குணவாக்கிய பெருமான் அதிர் வரும் மெய்யில் பாதி நீ கவர்ந்து அமைதர முழுவதும் கவர்ந்தால் உதிர்தலில் நினது திறமை யார் உணர்வார் அங்கு அவள் வியப்படலால் கதிர் படும் இதுவே அருடி வாருனை காவலாகி காவ அகிலாண்ட நாயகியேன்னு எப்படி எல்லாரும் சொல்றா. அதனால பெருமையான உள்ளதுதான் இது. இகழ்ச்சியா இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நடக்கக்கூடாதுன்ட்டு. அதனால தான் பரம் விண்ணில் பறக்கிறதுனால தானே பறவைக்கு பறவைன்னு பெயர். அதில் விளக்கமான உயரமாக இருக்கிறது தான் பரம்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ஆனந்தம் பரமானந்தம் பரபிரம்மம் பராகாசம் அப்படின்னு கீழானது அபரம்னு சொல்கிறோம். அதனால தான் கீழான மரண காலத்தில் செய்கிற காரியம்னா அபர காரியம்னு சொல்லப்படுறது. அதனால தான் அபராதம் அப்படிங்கிறது தவறு இழுத்தவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இது தண்டனை. அதனால எல்லாவற்றிலும் வேறுபட்டதாகவும் மேலானதாகவும் உள்ளவள் அம்பாள். அதனால அவளை பரம் பராபரையே பராசக்தி அப்படின்னு அத்தகைய பரமாக விளங்குபவளே அப்படின்னு சொல்ற. அப்போ உலக உயிர்களாய் அபரமாய் இருக்கின்ற அழகா பராபரமாக அம்பாளே பரமாகவும் அபரமாகவும் விளங்குகின்றதுனால பரா அபராவாக விளங்குவதால் பராபரையே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பராபரா அப்படின்னு பார்த்தா பர அபரா அப்படிங்கிற நாமம். பரம்பரைக்கு அம்பாளும் சுவாமியும் தான் காரணம். அதனால தான் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆகாரிணி ராஜத்தேன்னு ஸ்துதி சதகம் பார்த்தோம் மூகப்பத்து சதியில். ஆணவத்துக்கு அகப்படாத அபிராமி அன்புக்கு அகப்படுவாள். இதன் மூலமாக நமக்கு உறுதிப்பட எடுத்துரைக்கிறார் அபிராமி பட்டர். அதனால அம்பாளை நம்மளுடைய அன்பினால வசப்படுத்தி அவளை நம்மளால அவள் நம்மளை ஆளும்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் இவர். அவளுடைய அன்புக்கு நாமும் பாத்திரமாகணும், கருணைக்கு பாத்திரமாகணும். அதற்கு நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.